எங்கள் ஹொலண்ட் நாட்டோட வடிவு ஃபுல்லாக தண்ணி தான். தேங்க்யூ ஜெர்மன் போலீஸாய். காமாட்சி அம்பாள் இதுதான் ஸ்ரீ காமாட்சி அம்பாள். ரொம்ப அழகாக இருக்காங்க. ஸ்ரீ விநாயகர். சரியான வெயில். பறவை காவடியில் வெறும் காவடி தான். வைக்கி தூக்கிட்டு வாங்க. போலீஸ் முன்னுக்கு வர பின்னுக்கு காவடியில் வருது. காமாட்சி அம்மனுக்கு எல்லாரும் அன்னதான சாப்பாடு வாங்கிட்டு வாரினம். எங்கள் ஹொலண்ட் நாட்டோட வடிவு ஃபுல்லாக தண்ணி தான். இது இதில் வர கப்பல் எல்லாம் இதால் அப்படி க்ராஸ் ஆகும். இந்த பாலத்தால் க்ராஸ் ஆகி இந்த சைட் போகும். பாருங்க, நெதர்லாண்ட்ஸ் கொடியோட வராங்க. இவ்வளோ ஸ்லோவாக வருது. பாருங்க, ஒரு குச்சி மாதிரி போகுது. அது போட்டு இது இதை க்ராஸ் பண்ணது. அதுக்காண்டி அந்த சைடில் இருக்கிற ஆட்டோஸும் காரும் இந்த சைடு காரும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் ரெட் லைட்டில். நல்ல அழகான இடம். ஜெர்மன் பார்டர் என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே பாருங்க, காரெல்லாம் ஸ்லோ பண்ணி செக் பண்ணுறாங்க. கிரென்ஸ் கண்ட்ரோலில் பார்டர் கண்ட்ரோல் செக் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியுதானே தெரியல. பார்டர் கண்ட்ரோலில் போலீஸ் ஐயன் எழுதியிருப்பாங்க. போலீஸ் இதாக இருக்கு. டவுச்லாந்து ஜன்னல் அந்த இருக்கு. ரிபப்ளிக் டவுச்லாந்துனா ஜெர்மனி. தேங்க்யூ ஜெர்மன் போலீஸாய். இங்கே தான் பார்க் பண்ணுறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம ஜெர்மனுக்கு வந்தாச்சு. ஜெர்மன் வந்தீங்கன்னா ஹம் கோயிலுக்குன்னே அவங்க வந்து ஒரு இடத்தை அலோகேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய இடம் கார் பார்க் பண்ணியிருக்கு. இந்த பாருங்கள், காரை பார்க் பண்ணிட்டோம். வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம். அந்த பாருங்கள், எல்லா ஜெர்மன் போலீஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த பக்கம் போனால் ஹம் 12 கிலோமீட்டர். இந்த பக்கம் போனீங்கன்னா சூஸ்ட் 23 கிலோமீட்டர் இருக்குது. இது ஹன்னூஃபர், ஊபர் ஹவுஸ் ஹன்னூஃபர் இங்கே இருக்குது. நம்ம இப்போ எல்லோரும் போய்கொண்டு இருக்காங்க. அந்த இருக்க கோயில் நம்ம போவோம். அவ்வளோ வெயில், முக்காடு தொப்பி எல்லாம் போட்டு தான் எல்லோரும் நடக்கிறாங்க. சரியான வெயில் அப்பா. நாங்களே கூட பிடிச்சி தான் நடக்கிறோம். நம்மளோட ஊர்களில் சாமான தலையில் வச்சுட்டு வியாபாரத்துக்கு போகிற மாதிரி கொண்டு வராங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெதர்லாண்ட்ஸ் தமிழ் சேனல். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் தேவாலயத்துக்கு முன்னுக்கு தான் நிற்கிறேன். இன்றைக்கி அம்மன் தேர் உற்சவ திருவிழா நடக்குது. வாங்க நம்மளும் போய் பார்க்கலாம். ஆலய வளர்ச்சிக்கு தங்களால் இயன்ற நீதியுதயம் வழங்கி அம்பாள் அருள் பெருக. இங்கே டொனேஷன்ஸ் கொடுக்கலாம். இங்கே தான் போன முறை மல்லிகைப்பூ வாங்கினேன். பாப்பா இந்த முறை இருக்கான்னு. அர்ச்சனை தட்டி தான் வாங்கணும். என்ன அர்ச்சனை தட்டு கொடுக்கும் மேடம். அர்ச்சனை தட்டு
அர்ச்சனை வாங்கிட்டு நாங்கள் கோயிலுக்குள்ளே போவோம். யாரும் பொங்கல் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் தேர் விடுற இடம். இதான் நம்ம காமாட்சி அம்மன் கோயில். வாங்க கோயிலுக்குள்ள போ. இது பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்பாள். காமாட்சி அம்பாள் மாலை போடுறாங்க பாரு. குடியில் போடு. அர்ச்சனை செஞ்சோடனே திருப்பி தராங்க அர்ச்சனை தட்டு. காமாட்சி அம்பாள் இதுதான் ஸ்ரீ காமாட்சி அம்பாள். பாருங்க ரொம்ப அழகாக இருக்காங்க. இது காட்டுறதுக்கு எவ்வளோ கூடுதலாக வந்து காட்டுறோம். அம்பாள் தரிசனம் எல்லாருக்கும் கிடைக்கின்ற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும். சரி, ஸ்ரீ ஐயப்பன், பைரவர், இதுக்கு சனீஸ்வரர் என்ன சரி ஐயா சுவாமி கயிறு கட்டிக்கிறான். இங்கே வந்தீங்கன்னா சுவாமி கயிறு ஐயா கட்டி விடுவார். எனக்கு ஒன்று கட்டி விடுறீங்களா ஐயா? இந்த கை எல்லா நோய் நொடியல் கண்ணூர் எல்லாம் போடணும். ஸ்ரீ சோமஸ்கந்தர்
கோயிலை சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இது ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண சுவாமி. இது ஸ்ரீ முருகன். பாவம் சின்ன குழந்தை பிள்ளைகள் பாவம் வைக்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அப்பா ஸ்ரீ சிவன். பிள்ளையார் இருக்கானா? இந்த இருக்கிறார் ஸ்ரீ விநாயகர். அது இன்ஃபர்மேஷன் சென்டர். ஓகே, இன்ஃபர்மேஷன் வேணும்னா இங்கே அவங்க இன்ஃபர்மேஷன் சென்டர். ஸோ இதுதான் கோயில். புதுசாக தேவி பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள். இவ்வாழ்வு நுழைவு வாயில் படத்து கட்டியப்பாடு புண்ணியாமல் மாற்றம். இதற்கு 95,000 இல்லை 9,50,000 ஈரோ செலவாகும். மேலும் அதை முடிப்புக்கு 6 மணி 1,100 ஈரோ தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முருகரை பாருங்க, வள்ளி தெய்வானை அவரோடு இருக்காங்க. தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, நான் ஒரு கிறிஸ்டியன், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இப்போ இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண சுவாமி இவங்க. ஸ்ரீ சோமஸ்கந்தர். இது வந்து நவக்கிரகங்கள். நவக்கிரகங்களை சுற்றி வரணும்னு சொல்லுவாங்க. நவக்கிரகங்களை சுற்றி வந்தாச்சு. இங்கே பாருங்கள், பழத்தட்டு எவ்வளோ பெரிய, எல்லா பழமும் இருக்குது. பலாப்பழம், மாதுளம்பழம், மாம்பழம். இங்கே பாருங்கள், அன்னாசி, மாதுளை, பேரக்காய், ஆப்பிள், பழப்பழம் எல்லாம் இருக்குது. எல்லாம் நவக்கிரகங்களை சுற்றி வராங்க. ஓகே, உங்களுக்கு நாங்கள் கோயிலை காட்டிட்டோம். வெளியில் போய் இது பண்ண தொடர்ந்து பாருங்கள். எல்லோரும் இது அடிக்கிறாங்க, நம்மளும் மணி அடிப்போம். எவ்வளோ கூட்டம்னு பாருங்க. பா, சரியான கூட்டம். அதோட இந்த வெதர் தான். ஆலய திருப்பணிக்குரிய நீதியினை இங்கே செலுத்தவும். இதை உண்டியல் போடுறோம். சரி, சக்தி வாய்ந்த அம்மா நாம். இந்த வாசல்ல சின்ன இது வச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. வாழை மரம், 3 குட்டி வாழை மரம் வச்சிருக்காங்க கோயில வாசல்ல. சொல்றாங்க இங்கதான் அந்த இவ்வளோ பெரிய தேரை கொண்டு வந்து அந்த விடுற இடம் நிழற்குடம். இங்கேயே எவ்வளோ இருக்கிறோம், நம்மளும் போயிருக்கோம். முடியலை சாமி. இந்த முன்னுக்கு போகிறவங்க தான் தண்ணி தந்து ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்ஸ். எல்லாம் ஃபேன் அடிச்சுக்கிறேன். நன்றியா, நன்றி. எங்கிற வெள்ளைக்காரங்களே மாம்பழம் இது பாக்ஸ் வாங்கிட்டு போகிறாரு. இந்த பறவை காவடியெல்லாம் வருது. இது காவடி தானே, பறவை காவடியில் வெறும் காவடி தான். இங்கே வைக்கைக்கு தூக்கிட்டு வாங்க.
போலீஸ் முன்னுக்கு வர பின்னுக்கு காவடியல் வருது. பால் செம்பு எடுத்துட்டு வரோம். சரியான வைக்கைக்கு எல்லாரும் ரோட்டில் நடக்கலாம் சைடில் வரேன். டீச்சர்ட் எடுத்துட்டு வரான். நல்லா வேல் வெள்ளைக்காரங்க சாரி கட்டினா ஒரு வடிவு. இங்கே தேர் வருது. காமாட்சி அம்பாள் தேர் வருது. சரியான வைக்கைக்கு ஐயா இது பிடுங்குற இலை பிடிங்கி கொடுக்குற. சரியான வெயில். போன முறை எவ்வளோ கூட்டம், இந்த முறை வெயிலுக்கு கூட்டமே இல்லை. காமாட்சி அம்பாள் வெயிலுக்கு இதை போட்டுருவாங்க. சரியான வெயில், சரியான வெயில். அடுத்த 2வது தேர் வருது. முதல் தேர் போக அடுத்த தேர். மேல வாத்தியத்தோட இந்த காமாட்சி அம்மன் தேர் வருது. எல்லாரும் சாப்பிட்டு
காமாட்சி அம்மனுக்கு நிறைய பேர் தேருக்கு பின்னுக்கு அப்படியே போகிறாங்க, நம்மளும் போவோம். இப்பொழுது ஆலயத்துக்குள் நுழையும் நேரம் வந்து கொண்டிருக்கின்றது. ஐயர்களே, நெரிசல்கள் ஏற்படும், தயவு செய்து சேனை இப்பொழுது மகாகணபதியை வெற்றிகரமாக அழைத்து வந்திருக்கிறார். அமைதியின் மறுபக்கமாக உள்ள மகாகணபதியை ஆலய சிவாச்சாரிய பெருமகன் அழைத்து வருகின்ற இந்த திருக்காட்சியிலே தேரடி பூஜை என்பது மிக மகோன்னதமானது. தேரடி பூஜை என்பது கிடைத்த. ஆகவே வரிசையாக பூஜை தட்டுக்களை எடுத்து தேரடிகளே நீங்கள் அந்த பூஜைகளை அர்ச்சனைகளை செய்ய வேண்டும். அது இந்த வருடத்திலே விடுபடுத்த அத்துணை நாட்களையும் ஈடு செய்யக்கூடியது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். தேவையான அளவு பூஜை பொருட்களோடு கூடிய பூஜை தட்டுக்களும் அர்ச்சனைகளை நிறுவி அருளாசி வழங்கியிருக்கிறார். அந்த அருளாசி உங்களை போன்ற இன்னும் இருக்கக்கூடிய பண்டங்களை படைக்க வேண்டும். இன்று மட்டும்தான் ஒரு மகத்துவமான செய்தியை ஆலயம் உங்களுக்கு நல்ல அக்கா 2 போட்டோ எடுக்கிறாங்க. பெரிஸ் தமிழனோட ஒரு சர்வ கலாசாரம். பெரிஸ் தமிழன் அண்ணா, நீங்கள் உண்ண வேண்டிய உணவு போன்ற பண்டங்களை ஒரு மலை என்கின்ற பெரிய இடத்திலே வைத்து இவற்றையெல்லாம் உணவகம் என்கின்ற காட்சி முறை செய்தியொன்றினை வழங்குவார்கள். பண்டைய நாகரிகம், மருத்துவம், உணவு உலக வாயில் மிகவும் அமைதியாக எடுத்து வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். உலக வாயில் அமைதியாக எடுத்து வருமாறு கேட்டுக் கொள்கிறோம். காமாட்சி நேரம் நுழைந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அடியார்களே, ஆரிய வாயில் அங்கே இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதற்காக உங்களுக்கு வாழ்க்கை கலைஞர்கள் அனுப்பி வைக்கப்படும். அங்கிருந்து நீங்கள் உங்கள் கலைகளை தொடரலாம் என்பதையும் அறிவித்திருக்கிறோம். ஆரத்தி செய்த அவனை அழைத்து வருகிறார். பல திசைகளை கடந்து ஆலயத்தின் வளாகத்துக்குள் வந்தாகிவிட்டது. இதோ ஒரு செய்தி. அங்கே அர்ச்சனைகளுக்கு முன்பாக செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கான வார்த்தை கலைஞர்கள் அங்கே இருக்கின்றார்கள். அங்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆலய வளாகத்துக்குள் வெற்றியாக வந்தார் சிறப்பாக இப்பொழுது எமது ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலயத்தின் ரதம் எமது ஆலயத்துக்குள் மீண்டும் வந்தடைந்திருக்கிறது. மிக அமைதியாக மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது என்பதை அறிய தருகின்றோம். குருவும் திரு அருளும் ஒன்றாக கிட்டுகிறது. இதோ திக்குஜயத்தோடு எங்களுடைய ரகசித்தர் சிவஸ்ரீ பாஸ்கர குருக்களுடைய வழிநடத்தலில் அஷ்டமி அங்கே ரூபன் வேலையில குரூப்பில்
இருப்பிடத்துக்கு வர இருக்கின்றபடியால் படம் பிடிப்பவர்கள் ஐயாவுடைய கட்டளையை ஏற்று படம் பிடிக்கும். காமாட்சி அருள்கிற அனைவரும் நேரடி பூஜையிலே உங்களுடைய அர்ச்சனைகளை செய்வதற்கு உரிய தருணமில் வருடத்தில் முழுமையாக இன்று மட்டும்தான் அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும். இது வருகின்ற செய்வார்கள் என்று அங்கு சென்று நீங்கள் அர்ச்சனைகளை விரைவாக செய்து கொள்ளலாம். காரணம் தொடர்ந்து அம்பாள் பச்சை சாத்தி மீண்டும் ஆணையத்துக்குள்ள எல்லாரும் அன்னதான சாப்பாடு வாங்கிட்டு வாரினம் அன்னதானத்துக்கு பெரிய க்யூ நிற்கும். அன்னதானத்துக்கு பெரிய சனமா பெரிய லைனா? ஓகே. மரத்து நிழல் இருக்கிறோம். அப்புறம் நல்லா இருக்குது மரத்துக்கடியில் நிற்க. எல்லோரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட சந்தோஷமாக நம்மளோட ஊரில் உட்காந்த மாதிரி உட்காந்து சாப்பிட ஒரு சந்தோஷம். அன்னதானத்துக்கு லைனை மட்டும் பாருங்க, இங்கேருந்து அங்கே வரையும் லைன் போகுது. லைன் எதுவரை இருக்குன்னு பாருங்க. இவ்வளோ பேரும் அன்னதானத்துக்கு வெயிட்டிங். இன்னும் லைன் முடியல அன்னதான சாப்பாடுக்கு. கோயிலுக்கு போகிறதுக்கு இன்னைக்கு எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க பாருங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி நெதர்லாண்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோட உங்களிடமிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நெதர்லாண்ட்ஸ் தமிழச்சி. பாய்.